ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, முது ஞானத்தின் மற்ற அப்போஸ்தலர்களுக்குள்ளே இளம்பிராத்திலே முதிர்ந்த சிசுதனத்தின் வர பிரசாதத்தை புனித அன்சிலாசுக்கு தந்துருளின் நீரே. நாங்கள் அவருடைய மாதிரியின்படியே அதிக சுறுசுறுப்பாய் பிரயாசப்பட்டு காலத்தை கடந்து நித்திய இளைப்பாற்றில் சேர நாங்கள் தீவிரிக்க கிருபை செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருமத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 27 மற்றும் 29. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித ஸ்தானிஸ்லாஸ் கோஸ்தா என்பவருடைய 2ஆம் நாள் திருவிழா திருப்பலியை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தலைப்பு என்னது? புனிதரும் இறை அழைத்தலும். இறை அழைத்தல் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இறை அழைத்தல் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சும்மா நீங்கள் சொல்லுங்கள், தப்போ சரியோ? என்னது? ஃபாதர், அதாவது அருள் தந்தையர்களாக அருள் கன்னியர்களாக நாம் செல்வதை நினைச்சிரோம். நம்ம இறை அழைப்பு என்று நாம் சொல்கின்றோம். வேற அது மட்டும்தான், அப்படிதானே? அதான் இறை அழைத்தல். நம்ம ஜெபிப்போம், அப்படிதானே? எங்கள் ஒரு இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கின்றோம். அனைத்து இளையர்களும் இறைவனுடைய குரலை கேட்டு நினைச்சினோம் அப்படி பணிக்காக செல்ல வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இதுதான் இறை அழைத்தல். நம்மை பொறுத்தவரையில் இறை அழைத்தல். அன்புக்குரியவர்களே, இறை அழைத்தல் என்பது அதுவல்ல, மாறாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த மண்ணகத்திலே பிறப்படுத்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு சில பேருக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு சில பேருக்கு தனிப்பட்ட முறையில் இறைவனின் பணி செய்வதற்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு, அதுதான் அருள் பணியாளர்கள், அருள் கன்னியர்கள். ஒரு சில பேருக்கு மருத்துவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு சில பேருக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் நான் எந்த அழைப்புக்கு செவிமடுக்கின்றேன் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இல்லறம் என்ற ஒரு அழைப்பிற்கு நான் செவிமடுக்கின்றேனா, அல்லது துறவரம் என்ற ஒரு அழைப்பிற்கு நான் செவிமடுக்கின்றேனா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய பாதுகாவலரை நாம் பொறுத்தவரையில் அவர் எப்பொழுது பிறக்கிறார்? எப்பவும் பிறந்தார் தெரியுமா? 1550 அக்டோபர் 28ஆம் நாள் அவர் என்ன செய்கிறார்? பிறக்கின்ற மண்ணகத்துக்குள் என்ன செய்கிறார்? வருகின்ற மிகவும் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் அவர் பிறந்தவராக இருக்கின்றார். ஆனால் எந்த ஒரு சூழலில் நான் செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்தவன், நான் மிகவும் செல்வந்தன் என்பதை அவர் செயல் தன்னுடைய வாழ்க்கையில் காட்டியதே கிடையாது. மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை சிறு வயது வாழ்கின்றார். மொத்தம் எத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணகத்தில் வாழ்ந்தார்? எத்தனை ஆண்டுகள்? மொத்தம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் அது சொல்லுங்க. யாரோ சொன்னாங்களே, 17 ஆண்டுகள் மட்டுமே அவர் இந்த மண்ணகத்தை செய்கின்றார், வாழ்கின்றார். இந்த 17 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை என்பது மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை அவர் செஞ்சுக்கிறார், நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். பார்ப்பதற்கு சிறியவர், குழந்தை முகத்தை கொண்டவர், ஆனால் மிகவும் அனுபவசாலியாக இருக்கின்றார்.
என்ன அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார்? இறை அனுபவத்தை என்ன செய்கின்றார்? அவர் பெற்றுக்கொள்கின்றார். அதை நம்ம இன்னைக்கு செஞ்சிடும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அவருக்கு அன்னை மரியாள் மீது அளப்பரிய ஆவல், அன்னை மரியாள் மீது அளப்பரிய பற்றவர் கொண்டிருக்கின்றார். எனவேதான் எந்த ஒரு சூழலிலும் அவர் எந்த ஒரு செயலை செய்வது என்றாலும் சரி, அன்னை மரியாள் ஜெபிக்காமல் செய்வதில்லை. அந்த அளவுக்கு அவர் அன்னை மரியாளை தன்னுடைய மிக மிக உன்னதமான ஒரு முன் மாதிரியாக கொண்டு செயல்பட்டார். ஒருவேளை அன்னை மரியாள் தன்னுடைய மாதிரியாக கொண்டிருந்ததால் என்னவோ அவரும் அதை தாழ்ச்சுடையவராகவும் கீழ்ப்படுதலில் சிறந்தவராகவும் அவர் விளங்கினார் என்றால் அதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு மிக தெளிவாகவே சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த ஸ்தனிஸ்லாஸ் என்ற நம்முடைய புனிதர் அவர் எந்த அளவுக்கு சிறந்தவராக இருக்கின்றார் என்றால், அன்னை மரியாள் தன்னை முழுமையாக தன்னுடைய தாயிடம் எந்த அளவுக்கு அவர் உரிமை எடுத்து பேசுவாரோ, தாயிடம் எந்த அளவுக்கு உரிமை எடுத்து அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுப்பாரோ, அதே போல அன்னை மரியாளிடமும் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தவராகவே இவர் காணப்படுகின்றார். எனவேதான் இவர் அன்னை மரியாளுக்கு வழியாக நாம் பல நன்மைகளை பெற முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டவராகவும் இருக்கின்றார். தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் கூட அவர் சொல்வதுதான், அன்னை மரியாளிடம்தான் இவ்வாறு வேண்டுவார், அன்னை மரியாளே என்னுடைய உயிரை உம்முடைய திருமயினம் ஒப்படைத்து விடும் என்று சொல்லிதான் தன்னுடைய உயிரையும் அவர் செய்வார், கையளிப்பார். அந்த அளவுக்கு அன்னை மரியாளை சிக்கன பிடித்தவராக இருந்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர். இந்த நம்முடைய பாதுகாவலர் சிறு வயதில் என்ன செய்கின்றார்? கல்வியிலும் மிக சிறந்தவராக காணப்படுகின்றார். எவ்வாறு அவருக்கு இந்த இறை அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்கின்றது? தனிப்பட்ட அந்த பணிக்கான அந்த ஆர்வம் எப்பொழுது அவருக்கு தோன்றியது என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர் வியனாவில் உள்ள அந்த கல்லூரியில் அவர் படிக்க செல்கின்ற பொழுது அங்கே இயேசு சபை குருக்கள் செய்கிறார்கள், அங்கே அவர்களுக்கு பயிற்றுவிக்கின்றார். எனவே இவர் அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கின்றார், வாழ்க்கை நெறியை பார்க்கின்றார், வாழ்க்கை முறையை பார்க்கின்றார். அவர்கள் அனைவருமே மிகவும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பும் இருக்கின்றது, இரக்கமும் இருக்கின்றது, பரிவும் இருக்கின்றது, பகிர்தலும் இருக்கின்றது. இவ்வாறு பல பண்பட்ட முகங்களை கொண்டவர்களாக, பல பண்பட்ட நற்குணங்களை கொண்டவர்களாக, இறைவனுக்கேற்ற விளிமைகளை கொண்டவர்களாக அவர்கள் வாழ்கின்றார்கள். அதை பார்த்த நம்முடைய பாதுகாவலர் தானும் அத்தகைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருடைய உள்ளத்திலே துளிர் விடுகின்றது. அத்தகைய துளிர்விட்ட அந்த ஆசை அவர் என்ன செய்கின்றார்? மீண்டும் நல்முறையில் அதை என்ன செய்கிறார்? வளர்த்தெடுக்கின்றார். தன்னுடைய குடும்பத்திடம் அதை வந்து சொல்லுகின்ற பொழுது அந்த குடும்பத்தை என்ன செஞ்சாங்க? சரிப்பா போயிட்டு வா அப்படி சொன்னாங்களா? இல்லை. அவருடைய தந்தை அவரை என்ன செய்ய அனுமதிக்கவே இல்லை, நீ செல்லக்கூடாது என்றுதான் அவருக்கு மிகவும் தடையாகவே அவர் செய்கிறார், இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய குடும்பத்திற்கு தெரியாமலே என்ன செய்கிறார்? வெளியே ஓடுகின்றார். ஜெர்மன் வழியாக ரோம் நாட்டிற்கு நடைபயணமாகவே என்ன செய்கிறார்? அவர் சென்றதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு மிக தெளிவாகவே சுட்டி காட்டுகின்றது. அத்தகைய ஒரு முறையில் அவர் எங்கே சென்றார்? ரோம் சென்று அங்கே என்ன செய்தார்? தன்னுடைய தான் நினைத்த அந்த இயேசு சபையில் அவர் சேர்ந்து அங்கே அவர் செய்தார் பணிகளை ஆற்ற ஆரம்பிக்கின்றார். ரோமில் அவர் பல ஆண்டுகள் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை, குறுகிய ஆண்டுகள் மட்டுமே அவர் வாழ்கின்றார். ஆனால் அவர் அங்கே பணி அந்த பயிற்சியில் இருக்கின்ற பொழுது அவரை பார்க்கின்ற ஒவ்வொருவருமே எவ்வாறு சொல்வார்கள் என்றால், அவர் ஒரு ஜப வீரர் என்று நினைச்சவார்கள், அவரை அழைப்பார்கள். தூய்மையின் மாதிரி என்று அவரை நினைச்சவார்கள், அழைப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையும் இறைவன் தன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புக்கேற்ற ஒரு பணியையும் அவர் சென்றார், திறம்பட செய்தவராக இருக்கின்றார். எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவராக, தனக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பொறுப்பை மிகவும் உன்னிப்பாக நிதானமாக அதை செய்யக்கூடியவராக இருந்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர். இப்படிப்பட்ட அந்த நம்முடைய பாதுகாவலர் தான் சிறு வயதிலே இறக்கின்றார் என்றால் இறைவன் அவரை எடுத்துக்கொள்கின்றார். இறைவன் அவரை எடுத்துக்கொள்கின்றார். நோய்வாய்ப்பட்டவர் இறக்கின்ற அந்த சூழலில் கூட அவர் என்ன செய்யவில்லை, தன்னை குறுகிய வயதிலே இறைவன் எடுத்துக்கொள்கிறார் என்று வருந்தவில்லை. அவருடைய முகமானது மிகவும் பிரகாசமான முகமாகவே காட்சியளித்ததாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு மிக தெளிவாகவே குறிப்பிடுகின்றன.
இத்தகைய சிறப்புக்குரிய நம்முடைய பாதுகாவலரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? என்ன கற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க? இந்த இறையிலத்தின் அடிப்படையாக, இறை அனுபவத்தின் அடிப்படையாக முதலில் இறைவன் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். இறைவன் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். இறைவன் பேசுவதை நாம் எவ்வாறு கேட்கலாம்? நாம் பேசுவதை நிறுத்திவிட்டால் இறைவன் பேசுவதை நாம் கேட்டுவிடலாம். பல்வேறு சூழலில் நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம், நாம் தான் பேசிக்கொண்டு இருக்கின்றோம், இறைவன் பேசுவதை கவனிப்பதே இல்லை. எனவேதான் ஒரு அறிஞர் இவ்வாறு சொல்வார், இறைவன் ஒரு மனிதனிடம் இத்தகைய ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார். மானிடா, நீ வந்த நாள் முதல் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கின்றாய், ஒரு நிமிடமாவது என்னுடைய குரலுக்கு செவிமடு. அவ்வாறு செவிமடுத்தால் நீ யார் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய், இல்லை என்றால் நீ யார் என்பதை உணராமலே நீ இறந்து விடுவாய் என்று ஒரு அறிஞர் இவ்வாறு கடவுள் சொல்வதாக அவர் எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய குரலுக்கு செவிமடுக்க நாம் தவறிவிடுகின்றோம். இறை வார்த்தை நாம் வாசிக்கின்றோம். எவ்வாறு வாசிக்கின்றோம்? அது ஒரு புத்தகமாக நினைத்து நினைச்சுக்கின்றோம், வாசிக்கின்றோம். விவிலியத்தை ஒரு புத்தகம், நமக்கு ஒரு வாசகம், முதல் வாசகம் கொடுக்கப்படி வாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்றால் நம்ம என்ன செய்வோம்? நிறுத்தி நிதானமாக அழகா அப்படி வாசிப்போமா? இல்லைன்னா வேகமாக முடிச்சுட்டு ஓடிடும் அப்படி நினைப்போமா? எந்த அளவுக்கு சீக்கிரமாக வாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக செஞ்சிடும், இறங்கி விடுவதற்கான பயிற்சியெல்லாம் இருப்போம். ஆனால் எப்பொழுது அந்த இறை வார்த்தையை உள்வாங்கியவர்களாக தெளிவாக நாம் வாசிக்கின்றோமோ அப்பொழுது ஒரு வார்த்தை வழியாக கூட ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அந்த ஒரு குரலை நாம் செவிமடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தடைகள் வந்தாலும் இறைவன் நம்மோடு இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய பாதுகாவுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. என்ன தடைகள் கூட வரலாம், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாக வரலாம், நம்முடைய உறவினர்கள் கூட வழியாக வரலாம், அல்லது நம்முடைய நண்பர்கள் வழியாக வரலாம். எந்த தடைகள் வந்தாலும் இறைவனை நோக்கி நம்முடைய இலக்கை நாம் மறுக்காமல் பின்வாங்காமல் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை தான் நம்முடைய பாதுகாவலர் தன்னுடைய இறை அனுபவத்தின் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். தந்தை அவரை எதிர்த்து நிற்கின்றார், இருப்பினும் அந்த தடையை தாண்டி தன்னை இறைவன் அழைத்திருக்கின்றார். நான் இறைவனுக்கு தான் செவிமடுப்பேன், இறைவனுக்கு தான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இறைவனுடைய பணியை, அந்த தனிப்பட்ட பணியை செய்வதற்கு எவ்வாறு அவர் ஓடோடி சென்றாரோ அதேபோல் நாமும் தினமும் ஆலயத்தை தேடி ஓடி வர வேண்டும் என்ற ஒரு இலக்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டிருக்க வேண்டும். ஆலயத்திற்கு வர வேண்டும், இறைவார்த்தையை கேட்க வேண்டும், இறைவார்த்தை விளக்கி கூறுவதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பின்பு அந்த திருப்பலி மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அனுபவம் உள்ள அந்த வல்லமையான அந்த செயல்பாடுகளை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் உண்மையிலேயே நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்குரிய அந்த பண்புகளை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். இல்லை என்றால் பல்வேறு சூழலில் நாம் திருப்பலிக்கு வருவோம், வெறுமனை பார்வையாளராகவே இருந்துவிட்டு சென்றுவிடக்கூடியவர்களாகவே நாம் இருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களை, தடைகளை உடைத்து இறைவனுடைய அந்த இறைவனை அடையக்கூடிய அந்த இலக்கை மட்டுமே, இறைவனை செய்யக்கூடிய இலக்கை மட்டுமே, இறைவனை நோக்கி நாம் பயணிக்கின்ற இலக்கை மட்டுமே நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு நம்முடைய பாதுகாவலர் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நாம் தூய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் அவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த தூய்மையான ஒரு வாழ்க்கை நாம் எவ்வாறு வாழ்வது என்று நாம் பார்த்தோம் என்றால் அது பக்குவப்பட்ட ஒரு வாழ்வாக தான் இருக்கும். எனக்கு இன்னும் காலங்கள் கிடைக்கின்றன, வயதானவர்கள் மட்டுமே ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இவர் உடைத்து காட்டுகின்றார். சிறு வயதிலும் தூய ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் என்பதை தான் நம்முடைய பாதுகாவலர் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இன்றைய யதார்த்த உலகில் பார்க்கின்ற பொழுது இன்றைய இளையோர்கள் கணினிமயமான உலகத்திலேயே அவர்கள் தடம்புரண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள்.
சமூக வலைதளங்கள் தங்களை உட்படுத்திக் கொள்கின்றார்கள். அதனுடைய அந்த பிடிகளை சிக்குண்டவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். எனவேதான் இன்று அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அவர்களை அந்த சமூக வலைப்பின்னல் அவர்களை பின்னி பிணைந்து அவர்களை சிக்கன பிடித்திருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் நம்முடைய பாதுகாவலர் ஒரு பாடமாக, ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். உங்களால் முடியும். நீங்கள் எப்பொழுது இறைவன் குரலுக்கு செவிமடுக்கின்றீர்களோ, எப்பொழுது இறைவனை நாடி தேடி வருகின்றீர்களோ, அப்பொழுது உங்களாலும் தூய வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதைதான் நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாமும் நம்முடைய ஊரில் இருக்கின்ற அனைத்து இளையோர்களுக்கும் அதை நாம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்கு நாம் புகட்ட வேண்டும் என்பதையும் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு மிக தெளிவாகவே சுட்டி காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு சூழலில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இளமையிலே புனிதத்தை அடைய முடியுமா என்ற ஒரு கேள்விகள் நமக்கு எழுந்து கொண்டே இருக்கின்றன. புனித ஒரு வாழ்க்கை என்பது ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். புனிதர்கள் மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள், எனவே அவர்கள் புனித வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று நாம் சொல்லி கொண்டிருப்போம். எப்போதாவது நாம் உதாரணத்திற்கு இந்த புனிதர்களைப் போல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் என்ன சொல்லுவோம்? அவர்கள் மிக உன்னதமானவர்கள், ஜபத்தில் இருந்தாங்க, எனவே அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, நாமெல்லாம் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி நம்ம நினைச்சுவோம், கேள்விகளை எழுப்புவோம். அவர்களும் மானிடர்களாக பிறந்தவர்கள், நம்மை போன்று இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், நம்மை போன்று இந்த சவாலான உலகத்திலே அவர்கள் தடம்புரண்டு போகாத அளவுக்கு தங்களுடைய மனதை அவர்கள் உறுதியாக நல்முறையில் அவர்கள் அதை பக்குவப்படுத்தி கொண்டவர்கள். காரணம், அவர்கள் பிடித்து கொண்டது இறைவனை, அவர்களை பிடித்து கொண்டது விசுவாசம், நம்பிக்கை. இறைவன் என்னை அழைத்தார், இறைவனை வழி நான் நடக்கின்ற பொழுது எத்தகைய சவால்களும் சோதனைகளும் வந்தாலும் அவர் என்னை என்ன செய்வார்? தாங்கிக் கொள்வார், அவர் என்னை வழி நடத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கை அவர் கொண்டிருந்தார். எனவேதான் அவர்கள் அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ முடிந்தது. நாமும் அத்தகைய வாழ்க்கையை வாழ முடியும் என்பதற்கு தான் மிக சிறந்த உதாரணமாக நம்முடைய பாதுகாவலர் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழலில் இத்தகைய சிந்தனைகளை உள்வாங்கியிருக்கின்றோம் என்றால், வாங்கிவிட்டோம், வீட்டிற்கு சென்று விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது, நாளை வருவோம், நாளை வந்து மீண்டும் ஒரு சிந்தனை கேட்போம், செல்வோம் என்று இல்லாமல் உங்கள் உள்ளத்திற்கு நிச்சயம் கொண்டு செல்ல வேண்டும். திருவிழா நிச்சயம் வருஷம் வருஷம் திருவிழா வந்துக்கிட்டு தான் நிச்சயம் இருக்கும். வருஷம் வருஷம் 10 ஃபாஸ் நிச்சயவாங்க வருவார்கள். வருஷம் வருஷம் 10 தலைப்புகள் அமைச்சுவோம், சிந்திப்போம். ஒரு சிந்தனை கூட உங்கள் உள்ளத்தை தொடவில்லை என்றால் நீங்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே, நீங்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே. அப்படி அல்லாமல் பங்கேற்பவர்களாக நிச்சயம் மாற வேண்டும். அதுதான் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு சவால். உங்களால் பங்கேற்பாளராக இருக்க முடியுமா என்ற ஒரு சவாலை நம்முன் அவர் வைக்கின்றார். இந்த சவாலில் வெற்றி பெறுவீர்களா, தோல்வி அடைவீர்களா என்பதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்கின்ற பதிலாக இருக்கும். உண்மையிலேயே இறை அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த சவால் நீங்கள் செய்வீங்க, வெற்றி பெறுவீர்கள். இல்லை, பெற வேண்டாம், சும்மா திருவிழா வருது கொண்டாட்டி நிச்சயம் புது ட்ரெஸ் எடுத்தால் எடுப்போம், நல்லா நிச்சயம் கறிச்சோறு சாப்பிடுவோம், திருவிழா கடை வரும், நல்லா நிச்சயம் நல்ல திருவிழா கடையில் தேவையான பொருட்களை வாங்கிட்டு திருவிழா முடித்து விட்டு சென்று விடுவோம். அப்படி இருந்தோம் என்றால் திருவிழா அர்த்தமற்ற ஒரு விழாவாக மாறிவிடும். நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையை நாம் வாசித்தும் அவரை பற்றி கேட்டும் பயனற்ற ஒன்றாகவே மாறிவிடும். அவ்வாறு அல்லாமல் எவ்வாறு நம்முடைய புனிதர் மிக தீர்க்கமாக இருந்தாரோ, உறுதியோடு இருந்தாரோ, எந்த அளவுக்கு மன உறுதியோடு செயல்பட்டாரோ அதேபோல் நாமும் செயல்படுவோம். அதேபோல் நாமும் உறுதியுடன் இறைவனை பற்றி பிடிப்போம். நாமும் இறை அனுபவத்தை பெறுவதற்கான முயற்சிகளை கையில் எடுப்போம். நாமும் இறைவனின் குரலை கேட்போம். அவ்வாறு கேட்கின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு நபர்களாக, சிறந்ததொரு முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு வாழ முடியும். இதைதான் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு பல விளிமைகள் நமக்கு இதைதான் சுட்டி காட்டுகிறது. அவரும் நமக்கு
பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எவ்வாறு நாம் இறைவனிலே நிலைத்து நிற்க முடியும் என்பதற்கும் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார், எடுத்துக்காட்டாக கொடுக்கின்றார். எனவே அவரை பின்பற்றிய நம்முடைய பாதுகாவலர், அவருடைய தாயை தன்னுடைய மாதிரியாக கொண்ட நம்முடைய பாதுகாவலர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நாமும் வாழ முயற்சிப்போம். அவ்வாறு முயற்சிக்கின்ற பொழுதுதான் நாமும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். நாங்களும் புனித ஸ்தானிஸ்லாஸின் பாதுகாவலில் வாழ்கின்ற மக்கள் என்று மார்தட்டி சொல்ல முடியும். இல்லை என்றால் சொல்ல முடியாது. பெயரளவுக்கு பாதுகாவலராக நாம் எடுத்துக்கொள்ளாமல் உண்மையிலே வாழ்க்கைக்கு அவரை பாதுகாவலராக எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு எடுத்துக்கொள்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு நலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும். எனவே அதற்கு தேவையான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கெடுப்போம். பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரை ஸ்தானிஸ்லாஸே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு
பரிசுத்த சிநேகத்தின் தேவ திருவி அனுமானமாகி நற்கரில் வீற்றிருக்கிற திவ்ய சேசுவே, எங்கள் முழு மன நேசத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறோம். பாவிகள் தேவருடைய பலிப்பிட சன்னிதானத்தில் முதலாய் நினைக்க துணிகிற சகல அதிசயான நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய தூராசிகளுக்கு பரிகாரமாக நாத கிறிஸ்துவுடைய பரிசுத்த பற்றுதலையும் அவர்கள் தேவரீரை சிநேகிக்கும் அத்தியந்த நேசத்தையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறார் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுவர். தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சர்வ புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளவே எங்களுக்கு மீட்டு சென்றேன். உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமை பின்பலை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இரண்டாம் திருவிழாவானது சீரும் சிறப்புமாக செய்து முடித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றிய நம்முடைய அன்பு தந்தை லியோன் அவர்களுக்கும் இந்த நாளில் சிறப்பித்தவர்களாக புனித வளன் ஆண்கள் பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுக்காகவும் மாணவ செல்வங்களுக்காகவும் நம்முடைய கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்று நம்முடைய அழைப்பினை ஏற்று நம்முடைய ஆலயத்திற்கு வந்து நல்ல ஒரு மறைவுரையை ஆற்றி இறை அழைத்தல் என்றால் என்ன, அது எப்படிப்பட்ட அழைத்தல் என சொல்லி புனிதருடைய வாழ்க்கையோடு இணைத்து நம்மை சிந்திக்க அழைத்த அன்பு அருள் தந்தை சுவின் அவர்களை நாம் பாசத்தோடு பார்க்கின்றோம். அவர் மணப்பாடு யாகப்பர் ஆலயத்தில் உதவி பங்கு தந்தையாக இருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் அழைப்பு கொடுத்தவுடனே அவர் நமக்கு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றிகளையும் பாராட்டு ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நாளை விழாவை சிறப்பிப்பவர்கள் யாக்கோப்பு அன்பியம், யோவான் அன்பியம், வின்சென்ட் தே பால் சபை, மரியாயின் சேனை, கார்மேல் சபை. நான்காம் திருவிழாவை சிறப்பிக்கின்றவர்கள் புனிதர் யாகப்பர் ஆண்கள் சபை, புனித பிலிப்பு அன்பியம் மற்றும் புனித பர்த்தலோமியூ அன்பியம். ஐந்தாம் நாளை சிறப்பிப்பவர்கள் மணல் மாதா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள் மற்றும் மாணவிகள். ஆறாம் நாளை சிறப்பிப்பவர்கள் அமலோற்பவ மாதா இளம் பெண்கள் சபை, பாடகர் குழுவினர், கோல்விங் இயக்கம், அன்பியுங்கள் மத்தேவு தோமா அன்பியுங்கள். ஏழாம் நாளை சிறப்பிப்பவர்கள் திருக்குடும்ப சபை, புனித பவுல், புனித சீமோன் அன்பியுங்கள். எட்டாம் நாளை சிறப்பிப்போர் புது நன்மை பெறும் சிறுவர் சிறுமியர்கள். ஒன்பதாம் நாளை சிறப்பிப்போர் புனித தனிஸ்லாஸ் இளைஞர்கள் சபை மற்றும் வெளியூர் வாழ் சொக்கன் குடியிருப்பு இறைமக்கள் அன்பியுங்கள், புனித யூதா அன்பியும் புனித மத்தையா அன்பியம். பத்தாம் நாளை சிறப்பிப்போர் பங்கில் அனைத்து இறைமக்களாக கலந்து செயல்படுத்தப்பட இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளானது நம்முடைய நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சந்தேகம் இருப்பவர்கள் வேதியரிடமும் என்னிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறையாக நாளையை திருப்பலியில் சிறப்பிப்போர், மூன்றாம் திருநாளை சிறப்பிப்போர் வின்சென்ட் தே பால் சபை, மரியாயின் சேனை, கார்மேல் சபை, இந்த அன்பியங்கள் யாக்கோப்பு அன்பியும் யோவான் அன்பியும். மீண்டும் ஒரு முறையாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பாராட்டுகளையும் அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே